ஒற்றையர் பிரிவில் இதுவரை 24 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ள ஜோகோவிச் இதுவரை அதிக பட்டங்களை வென்ற வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். 38 வயதான இவர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவாரா என்ற கேள்விகள் எழுத்த வண்ணம் உள்ளது. 25வது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக ஜோகோவிச் கடுமையாக முயற்சித்து வந்தார். ஆனால் வயது மூப்பு காரணமாக அவரால் பழைய மாதிரி ஆட்டத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் 22 வயதான ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸுடன் ஜோகோவிச் அரையிறுதி ஆட்டத்தில் மோதி தோல்வியை தழுவினார். 22 வயதே ஆன அல்காரஸ் தன்னுடைய முதல் செட்டில் 6-4 என்ற செட் கணக்கில் ஜோகோவிச்சை வீழ்த்தினார். இதையடுத்து இரண்டாவது செட்டில் ஜோகோவிச் தன்னுடைய அனுபவ ஆட்டத்தை வெளிப்படுத்திய பின்பும் அவரால் பழையபடி செட்டை கைப்பற்ற முடியவில்லை. ஜோகோவிச் மூன்றாவது செட்டில் சோர்வடைந்தார். மேலும் அவருக்கு கழுத்தில் பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் ஜோகோவிச் மூன்றாவது செட்டில் மீண்டும் தோல்வியை தழுவினார். இதன் மூலம் இறுதி சுற்றுக்கு கார்லோஸ் அல்காரஸ் தகுதி பெற்றுள்ளார். தனது தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜோகோவிச், இப்போதுள்ள வீரர்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக விளையாடுகிறார்கள். இன்று என்னால் முடியவில்லை. என்னுடைய சக்தி அனைத்தையும் இழந்து விட்டேன். இந்த அளவுக்கு என்னால் டென்னிஸ் விளையாட முடிகிறது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். டென்னிஸ் எப்போதுமே உடலை சார்ந்த விளையாட்டாக தான் இருக்கின்றது என கூறினார். இதுகுறித்து தமிழ் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான தனுஷ் டென்னிஸ் வீரர் நோவக் ஜோகோவிச்சை பாராட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் தீவிரமான ரஃபா ரசிகர் என்றும் அமெரிக்க ஓபன் அரையிறுதிப் போட்டியில் ஜோகோவிச்சின் ஆட்டமும் அவர் வெளிப்படுத்திய வலுவான ஆற்றலும் பாராட்டுதலுக்குரியது. கார்லோஸ் அல்காரஸை விட எதையும் குறைத்து மதிப்பிடாமல் அமெரிக்க ஓபனில் ஜோகோவிச் விளையாடிய டென்னிஸின் நிலை மூச்சடைக்க வைப்பதாக இருந்தது. இரண்டாவது செட் உண்மையிலேயே அபாரமாக இருந்தது என்றும் ஹேட்ஸ் ஆஃப் ஜோகோ என ஜோகோவிச்சின் இந்த அபார ஆட்டத்திற்கு தனுஷ் தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். 22 வயதில் பல கிராண்ட் ஸ்லாம்களை எட்டிய இளைய வீரர் என்ற பெருமையை கார்லோஸ் அல்காரஸ் பெற்றுள்ளார். உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த இறுதிப் போட்டியை காண அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரில் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.